அனைவருக்கும் வணக்கம். எளிமையாக செய்யக்கூடிய யோக பயிற்சியில் இந்த பகுதியில் பார்க்குறோம். இன்னைக்கு அர்த்த கடி சக்கராசன். அர்த்த கடி சக்கராசனம். அர்த்தனா பாதி, கடி அப்படின்னா இடுப்பை குறிக்கிற சொல். இடுப்பை வந்து நல்லா இப்படி வளைச்சி வளைச்சி பண்ணுறதுனால அர்த்த கடி சக்கராசன், அர்த்த கடி சக்கராசனம் அப்படின்னு இந்த ஆசனத்துக்கு பேர். ஹிப்லலாம் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பெரும்பாலும் நம்ம இடுப்பை குனிஞ்சு நிமிந்து அப்படி பெரும்பாலும் வேலை செய்யாமல் இருப்போம். அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசனம்லாம் பண்ணும்போது நல்லா ஈஸியாக நம்ம திரும்பி பண்ணுறதுக்கு இது நல்லா உபயோகமாக இருக்கும். வயது பிரச்சனை இல்லை, வயது எந்த வயது நேரம் பண்ணலாம். ரொம்ப பேக் பெயின் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு பண்ணணும். மற்றபடி சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். அர்த்த கடி சக்கராசனம். கால் நல்லா சேர்த்து வச்சுருப்போம். கால் கடையில் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அளவுக்கு இடைவெளி விட்டு வச்சுருந்தால் போகிறோம். கைகள் நல்லா ரிலாக்ஸாக இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு வலது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். எப்படி வலது கையை மெதுவாக ஒரு 10 கவுண்ட்ஸுக்கு ஷோல்டர் ரைஸ் பண்ண போகிறேன். மேலே திருப்பி 10 கவுண்ட்ஸுக்கு மேலே ரைஸ் பண்ண போகிறேன். காதை டச் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கமாக சாஞ்சினதுக்கப்புறம் இதுலேயே தான் ஸ்டே பண்ண போகிறோம். மெதுவாக ஆசனம் பார்க்கலாம். ஸ்டெடியாக நிற்கிறோம். 10 கவுண்ட்ஸுக்கு ஷோல்டர் லெவல் இப்படி டக் டிக் டிக் இப்படி ரைஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக ஸ்டெடியாக ரைஸ் பண்ணுறோம். 10 கவுண்ட்ஸுக்கு ஷோல்டர் லெவல். 10 9 8 7 6 5 4 3 2 1. இப்போ ஷோல்டர் வரைக்கும் என் கை வந்திருக்கு. கை மேல் நோக்கி இப்போ திருப்பிக்கிறேன். திருப்பி 10 கவுண்ட்ஸ். 10 9 8 7 6 5 4 3 2 1. என் கை காதை ரீச் பண்ணிடுச்சு. இப்போ நல்லா மேல் நோக்கி ஒரு ஸ்ட்ரெச்சை கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரெச்சை விடாமல் இடது பக்கமாக சாஞ்சு நிற்கிறேன். கை நல்லா காதை ஒட்டி இருக்கட்டும். இப்படி எல்போ ட்ரா பண்ணக்கூடாது. எல்போ நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். அப்படியே ஷேப் பண்ணுறோம். இப்போ ஹிப்போட வலது பக்கம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஹிப்போட இடது பக்கம் நல்லா கம்ப்ரஸ் ஆகிருக்கு. இதே நிலையிலேயே சில வினாடிகள் இருப்போம். நிகலேஷன் எக்ஸலேஷன் தொடர்ந்து இருக்கட்டும். ஒரு 5 கவுண்ட்ஸ் வெளியே இருக்கலாம். 5 4 3 2 1. பிரீத் இன். மெதுவாக கையை ரைஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ அதே போல் 10 கவுண்ட்ஸுக்கு ஷோல்டர் லெவல் கொண்டு வரலாம். அதே போல் ஸ்லோவாக ஸ்டெடியாக ட்ராப் பண்ணுறோம். 10 9 8 7 6 5 4 3 2 1. இப்போ ஷோல்டர் லெவலுக்கு கை வந்திருக்கு. பூமியை நோக்கி திருப்பிக்கிறேன். திருப்பி 10 கவுண்ட்ஸுக்கு கீழே கொண்டு வந்துருப்போம். 10 9 8 7 6 5 4 3 2 1. நல்ல ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். காலில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்ல ஒரு மாதிரி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிக்கிறோம். இது கவுண்டர் போஸ். அடுத்த சைடு அதே போல் கால் சேர்த்து வச்சுக்கிறோம். முன்னாடி வலது பக்கம் கை ரைஸ் பண்ணோம். இப்போ அதே போல் இடது பக்கம் கை ரைஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதே போல் 10 கவுண்ட்ஸுக்கு ஷோல்டர் லெவல். கெட்டடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை இப்போ ஷோல்டர் லெவலுக்கு வந்திருக்கு. மேல் நோக்கி திருப்பிக்கிறேன். திருப்பி 10 9 8 7 6 5 4 3 2 1. கை காதை ரீச் பண்ணிடுச்சு. நல்லா மேல் நோக்கி ஒரு ஸ்ட்ரெச்சை கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரெச்சை விடாமல் வலது பக்கமாக சாஞ்சு நிற்கிறேன். எல்போ இப்படி தொங்க விட வேண்டாம். எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். காதை ஒட்டி இருக்கட்டும். வலது கை நல்லா நம்ம தொடைப்பகுதி நல்லா ஸ்லைடாகி கீழே போயிருக்கட்டும். இப்படியே சில வினாடிகள் ஸ்டே பண்ணுறோம். இப்போ ஹிப்போட இடது பக்கம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்குது. வலது பக்கம் ஹிப்பு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. இதே நிலையிலே சில வினாடிகள் இருப்போம். 5 4 3 2 1. கை மெதுவாக ரைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதே போல் 10 கவுண்ட்ஸுக்கு ஷோல்டர் லெவல். 10 9 8 7 6 5 4 3 2 1. கையை பூமியை நோக்கி திருப்பிக்கிறேன். 10 9 8 7 6 5 4 3 2 1. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். காலெலாம் நல்லா ஏற்றி வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். பூசா பண்ணும்போது கையிலலாம் ஒரு நம்னஸ் விறுவிறுன்னு இருக்கும். பூசா பண்ணும்போது
அதை நல்லா ஃபீல் பண்ணலாம். ரத்த ஓட்டம் நல்லா கை வரைக்கும் நல்லா பாயறதுனால அதை நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் சைட்வேஸில் பெண்ட் பண்ணியிருக்கும்போது இப்படி சில பேர் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பெண்ட் பண்ணி காட்டுறேன். சில பேர் இப்படி ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியோ இல்லைன்னா இப்படி பேக்கில் பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் தெரியும். இப்படி தான் இருக்கணும் ஆசனாஸ் இருக்கும்போது. அதே போல் இந்த பக்கம் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் சைட்வேஸ்லாம் பெண்ட் பண்ணிடணும். ஃபார்வர்ட்லேயோ இல்லை இப்படி பேக்வேர்ட்லேயோ பெண்ட் பண்ணுறத தவிர்த்துட்டு பண்ணால் ரொம்ப நல்லது.